அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை, பெரியோர்களை, இளைஞர்களை, குழந்தைகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுக்காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை சிந்தனைக்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தி பிரிவு 6:60 66 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூயாவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் உங்கள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்போதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து சொல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை நம்புகிறோம் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா என்று நாம் அடிக்கடி பாடுகின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா என்று அடிக்கடி பாடுகின்ற பொழுது நாங்கள் யாரிடத்தில் செல்ல முடியும் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய மைய சிந்தனையாக ஆண்டவரிடம் செல்வோம், ஆண்டவரிடம் செல்வோம், இயேசுவிடம் செல்வோம், ஏற்றம் பெறுவோம் என்று சொல்லுகின்ற சிந்தனை எடுத்திருக்கிறோம். இயேசுவிடம் செல்வோம், ஏற்றம் பெறுவோம் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனை. இந்த பாடலை பாடியது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடலை பாடியது பெர்க்மன்ஸ் ஃபாதர். மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் திருவிழா திருப்பலியெல்லாம் முடிந்து அவர் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அந்த காலத்திலெல்லாம் பேருந்து வசதிகள், மகிழ் ஊர்தி, கார்கள் எல்லாம் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் மாட்டு வண்டியிலே செல்வார்கள். அப்பொழுதுதான் இவர் பாடிக்கொண்டே சென்றாராம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன.
அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான வரிகளை எல்லாம் அவர் பாடியிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அதில் லயித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். எனவே பெர்க்மான்ஸ் ஃபாதருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடம் செல்வோம்? இறைவா. இயேசுவிடம் செல்வோம், ஏற்றம் பெறுவோம். ஒலிம்பிக்கில் 400 மீட்டர் ஹடில்ஸ் தடை தாண்டுதலில் பதக்கம் பெற்ற பிறகு, தங்க பதக்கம் பெற்ற பிறகு அருமையான அந்த விளையாட்டு வீராங்கனை சொல்லுகிறார், இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகின்ற வரிகளை ஒலிம்பிக் அந்த மாநகரத்திலே அந்த மைதானத்தில் தங்க பதக்கத்தை வாங்கிவிட்ட அவர் சொன்ன வரிகள் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று. நமக்கு தெரியும், பாரிஸ் நகரத்தில் பல்வேறு விதமான அலங்கோலங்கள் நடைபெற்றன, அழகான விளையாட்டுகளும் நடைபெற்ற. அலங்கோலங்களில் ஒன்று இயேசுனுடைய இறுதி பயணத்தை அநாகரிகமாக சித்தரித்தது, நடன வழியாக சித்தரித்தது. எனவே பாரிஸ் நகரத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இயேசுனுடைய பெயரை உச்சரித்தார்கள். இந்த அருமையான வீராங்கனை இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகின்ற விதத்தில் அருமையாக உலகத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இயேசுவால் எல்லாம் கூடும். யாரிடம் சொல்வோம்? இறைவா. வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், வளமாக்குகின்ற வார்த்தைகள், உயிரோட்டம் கொடுக்கின்ற வார்த்தைகள், அர்த்தமுள்ள வாழ்வுகள் கொடுக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது. இதை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே செல்வோம் என்று சொல்லுகின்ற அருமையான வரிகள். இதை நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு செல்லுகின்ற பொழுது இயேசு பல்வேறு காரியங்களை போதிக்கிறார். வாழ்வு தரும் உணவு நானே, என்னுடைய உடலை உண்ண வேண்டும், சதையை உண்ண வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் அன்று இருந்த யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இன்றும் பலருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறார். நற்கருணையில் இயேசுனுடைய பிரசன்னத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோமா? உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோமா? உன்னதமானதாக ஏற்றுக்கொள்கிறோமா? அதை நாடி தேடி சென்று பெற்றுக்கொண்டு வாழ்வு பெற வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கிறோமா? எனவே இந்த முணுமுணுப்பிற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய இயேசுனுடைய போதனைகள், இயேசுனுடைய மதிப்பீடுகள், இயேசுனுடைய தொலைநோக்கு பார்வைகள், இயேசுனுடைய அரவணைக்கின்ற அன்பு, எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கின்ற அன்பு, இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றும் அப்படித்தான். பெற்றோர்கள் நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா? முணுமுணுக்கின்றார்கள். ஆசிரியர்கள் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாணவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லையே. பணியாளர்கள் நல்ல பல மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லையே, ஏற்றுக்கொள்வதில்லை. தலைவர்கள் நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, முணுமுணுக்கின்றோம். காரணம், அது நம்மை வருந்த செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, நம்மை வருத்துகின்றது, நம்முடைய சுயநலங்களை சுருக்கி கொள்ள உந்துகின்றது. எனவே நாம் ஏற்றுக்கொள்வது தயங்குகின்றோம், முணுமுணுக்கின்றோம், எதிர்க்கின்றோம், கிளர்ந்து எழுகின்றோம். எனவே ஆண்டவர் கேட்கிறார், ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். அந்த கடினத்தினுடைய தன்மையில் சீடர்கள் பலர் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த போதனையை இனியும் ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா? அயலானை அன்பு செய்ய வேண்டும், அளவு கடந்த விதத்தில் மன்னிக்க வேண்டும், சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சடங்கு ஆசாரங்களை தவிர்த்து உண்மையான மனித நேயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதிகாரம் வேண்டாமா? அந்தஸ்து வேண்டாமா? மரபுகள் வேண்டாமா? வழிபாடுகள் வேண்டாமா? அதில் பணம் வர வேண்டாமா? பெரிதாக காட்ட வேண்டாமா? பெருமைப்பட வேண்டாமா? மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டாமா? இன்னும் அப்படித்தானே. இன்னும் திருவிழாக்களை எடுக்கின்ற பொழுது நம்முடைய ஊரில் பெரிதாக கொண்டாடினோம், நிறைய பணம் செலவழித்தோம், நிறைய அலங்கார விளக்குகளெல்லாம் வைத்தோம் என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கத்தானே பல வேளைகளில் நாம் இவற்றையெல்லாம் செய்கின்றோம். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவா? இல்லை இல்லை இல்லை. மறைமாவட்டம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறார். மறைமாவட்டம் சொல்லுகிறது, வருகின்ற வருமானத்தில் 10% ஏழைகளுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, முணுமுணுக்கின்றார்கள், திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்றார்களே ஒழிய ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியிலும் உண்மையிலும் வாழ்கின்றவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆவியிலும் உண்மையிலும் தூய ஆவியை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், தூய ஆவியை உணர்கின்றவர்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றவர்கள் ஊனியல்பால் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாது.
ஊனியல்பால் இவற்றை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் நம்முடைய மறைந்த காலம் சென்ற நம்முடைய ஆயர் லியோன் தர்மராஜ் ஆவியிலும் உண்மையிலும் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு மைய சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கின்றார். எனவே இந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், கருத்துக்கள் என்று சொல்லக்கூடியது அவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறார். ஆனால் துடிச்சலோடு சிந்தித்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இல்லை. எனவே தான் நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய எப்பொழுதுமே சொல்லுகின்றது போன்று நம்முடைய ராயப்பர், யாரிடம் செல்வோம் இறையா? ஆண்டவரை, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டோம். எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு வந்து விட்டோம். குடும்பத்தை விட்டுவிட்டு வந்து விட்டோம். சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டோம். உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு வந்து விட்டோம். உம்மிடத்திலே இருக்கின்றோம். எல்லாம் உமக்கே சொந்தம். எல்லாம் உமக்கு தெரியும். எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படியாக வந்திருக்கின்றோம். எல்லாவற்றிலும் உடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சரணாகதியாகின்றார். எனவே யாரிடம் செல்வோம் இறைவா? இந்த வீராங்கனை சொன்னது போன்று இயேசுவால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் கூடும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே கூடும் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இந்த இறை வார்த்தையை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லா காரியங்களிலும் கடவுளுடைய வல்லமையை காட்ட முடியும். எல்லாவற்றிலையும் நல்லதாக மாற்ற முடியும். எல்லாமே நல்லதாக முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நல்லதாகவே முடியும். இது என்னுடைய வாழ்வினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கையாகவும் இருக்கிறது. கடவுளை நம்புகின்றவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே முடியும். எனவே தான் இன்றைய இறைவார்த்தையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். சிலருடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். சிலருடைய செயல்பாடுகள் நமக்கு கடினமான ஒன்றாக இருக்கும். அவைகளெல்லாம் நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். சிலருடைய செயல்பாடுகள் நமக்கு கசப்பான அனுபவங்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவையெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பாடங்களாக இருக்க முடியும். எனவே யாரோடு கைகோர்த்து நடக்க வேண்டும், யாருடைய கை விலக்கி பிடிக்க வேண்டும், யாருடைய கையை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும், யாரோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நமக்கு நம்முடைய இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக இருக்கின்றவர்களுடைய கைகளை கோர்த்து நாம் நடக்க முடியாது. அந்த கைகளை தட்டி உதறி தள்ளிவிட்டு நாம் இயேசுனுடைய கரத்தை கோர்த்து கொண்டு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். சிலர் அன்பு செய்வார்கள், சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் பகைப்பார்கள், சிலர் பழிப்பார்கள். இவைகளெல்லாம் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய ஒன்று தான். வாழ்க்கை என்பது எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கியது. எனவே எல்லா தரப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதை நாம் கண்டுகொண்டோம் என்றால், இயேசுவிடம் சென்றால் நமக்கு ஏற்றமான வாழ்க்கை உண்டு. ஏற்றம் பெறுவோம். இயேசுவிடம் செல்வோம், ஏற்றம் பெறுவோம். எனவே அந்த வீராங்கனை சொன்னதை நான் அடிக்கடி சிந்திக்கின்றேன். இயேசுவால் எல்லாம் கூடும் என்று. பாரிஸ் நகரத்திலே கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுடைய பெயரிலே வெற்றி உண்டு, மதிப்பு உண்டு, வாழ்வு உண்டு, வளமை உண்டு, வளர்ச்சி உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பதை அவர்கள் உலகத்திற்கு காட்டி கொடுத்தார்கள். இயேசுவை பற்றி இழிவாக சித்தரித்தவர்களுடைய அந்த மூஞ்சியிலே கரியை பூசியது போன்று இந்த நிகழ்ச்சிகள் நடந்தேற இருக்கின்றன. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இயேசுவிடத்திலே செல்வோம், ஏற்றம் பெறுவோம். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியா விஷன் சேனலிலே உடைய இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கின்ற, ஜெபித்து கொண்டிருக்கின்ற உடைய அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோர்கள், பிள்ளைகள், முதியவர்கள், நோயாளிகள், படிக்கின்றவர்கள், குழந்தைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொல்லுகின்ற இறைவார்த்தையை நாங்கள் சிந்தித்து எப்பொழுதும் உம்மிடத்திலே நாடி ஓடி தேடி வருகின்ற பிள்ளைகளாக மாறச் செய்தருளும். அலைமோதுகின்ற உலகத்திலே ஆறுதல் தருகின்றவராக, அன்பை கொடுக்க மறுக்கின்ற உலகத்திலே அன்பை கொடுக்கின்றவராக, மன்னிக்க மறுக்கின்ற உலகத்திலே நீர் எங்களுக்கு தாராளமாக மன்னிப்பை கொடுக்கின்ற ஒரு நல்ல தந்தையாக இருக்கின்றீர். உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.